ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வழுதி விலாக்ஸ். இது வந்து கருப்பு கவுனி அரிசிங்க. இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. அது 1 டம்ளர் எடுத்த கருப்பு கவுனி. இந்த மாப்பிள்ளை சம்பாவுன்னா 1.5 டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. வயசானவங்க சாப்பிட முடியாதவங்களாம் இருந்தாங்கன்னா இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. எலும்புக்கு நல்ல பலன். எல்லாமே நல்லா வறுத்துட்டு முதல்ல சுத்தம் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மாதம் முழுவதும் வந்து அதில் கூழ் காய்ச்சி குடிக்கிறது கொடுக்கலாம். இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசிங்க. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். இருந்தாலும் ஹெல்த்துக்கு நம்ம சத்து இல்லாமல் இருக்கிறது டெய்லி கொஞ்சம் சத்தான பொருள்களை சேர்க்கணும். வயசாகிறவங்களுக்கு எலும்பு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் வரும். சின்ன குழந்தைங்க நல்லா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இது நல்லா கூழ் காய்ச்சி தேவையான பால், 1 வயசு குழந்தைக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பால் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம். இல்லை குழந்தைங்க சால்ட்லேயே சாப்பிட்டா கொஞ்சம் உப்பு கலந்து அப்படியே லிக்விடாக கொடுக்கலாம். இது வந்து நம்ம அரிசிங்க, சாதாரண அரிசி. இதில் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கலாம், சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம், ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். எது வேணாலும் நம்ம எடுத்து ஒரு டம்ளர் வறுத்து கூட வச்சுக்கலாங்க. அரிசி வறுத்தாச்சுங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு மக்காசோள குருணை. இதையும் நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க. இது இப்படியே வந்து ஊற வச்சு பால் எடுத்தும் கொடுக்கலாம், ரவையாக செஞ்சும் கொடுக்கலாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. இப்போ நான் செய்கிறது வந்து பெரியவங்க, சின்ன குழந்தைங்க எல்லாருமே, காலேஜ் போகிற பசங்க பிள்ளைங்க எல்லாருமே காலையில் சாப்பிடலைன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் பாலில் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக காலையில் சாப்பாடு டிஃபனே தேவையில்லை, மதியம் வரைக்கும் பசி தாங்குங்க. அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது வந்து வெள்ளை அவளுங்க. இது கொஞ்சம் லேசாக சூடு பண்ணவே போதும், லைட்டாக வறுத்துக்கலாம் போதுங்க. இதை எடுத்துடலாம். அடுத்து வந்து கருப்பு உளுந்துங்க. கருப்பு உளுந்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாங்க. 1.5 டம்ளர் நான் எடுத்துருக்கேன். எல்லாத்துலேயும் ஒன்று போட்டேன்னா இதில் வந்து 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ வெள்ளை உளுந்து ஒரு 1/2 டம்ளர் போட்டுக்கலாங்க. அடுத்து ஒரு 1/2 டம்ளர் நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் வந்து நிலக்கடலையை தோல் உரிச்சிட்டு தோலெல்லாம் தேய்ச்சி எடுத்து புடச்சிட்டு போடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து நிலக்கடலையில் தோலில் நல்லா சத்து இருக்குங்க. தோலோடு தான் நம்ம சாப்பிட்ணும். பழைய காலத்துலலாம் அப்படி தான் சாப்பிட்டாங்க. இப்போ என்னென்னா அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு, தோலோடு சாப்பிட்றதா ஹெல்த்தி. இது கூட கருப்பு சுண்டல் கொஞ்சம் 10 வெள்ளை சுண்டல் போட்டு வறுக்கணுங்க. நான் அது சேர்க்கலை, அடுத்த தடவை இருக்கும்போது அதை சேர்த்து அரைப்பேன். இது நான் மாதத்தில் ஒரு டைம் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு ஒரு மாதம் ஃபுல்லாமே வரும். எல்லாத்துக்கும் காலையில் எழுந்தோன்னே ஒரு டம்ளர் கொடுத்துட்டா எல்லாருமே அங்கே ஓடி ஆடி செய்கிற பசங்க பிள்ளைங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஒரு 10 பார்லி கூட சேர்க்கலாம், பார்லி அரிசி. அதே மாதிரி சோயா விதைகள் அதில் ஒரு கொஞ்சம் சேர போட்டுக்கலாம். எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. எடுத்துடலாங்க. கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாங்க. பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா முந்திரி பாதாமில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. நம்ம வயசானவங்களுக்கு ஒரு அளவாக வேணும்ட்டு நான் கம்மியாக போட்டிருக்கேன். கடைசியாக பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லேசாக சூடானே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வறுத்து மிக்சியில் அரைச்ச பவுடர் எல்லாமே சளிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ வரும். 2 மாதத்துக்கு மேலே வருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுங்க. காலையில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கலந்து, இனிப்பு வேணும்னா இனிப்பு வெல்லமோ சர்க்கரையோ கலந்துக்கலாங்க. இல்லை சால்ட் வேணால் சால்ட் போட்டுக்கலாம். சின்ன குழந்தைகளா இருந்தால் பால் கலந்து கொடுத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் டியர்ஸ். இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you.